ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறவங்களுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன கிளியராக சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் வந்து பண்ணுங்கள். டெய்லி அப்டேட் வந்து டெலிகிராமில் வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மெயின் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட். ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்டாக் வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து யாருக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனலாக நான் வந்து கைட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி டெய்லி வந்து ஏர்லி மார்னிங் வந்து சில நியூஸஸ் எல்லாம் வந்து வரும். இது வந்து பெஸ்ட்டான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டெய்லி பேப்பர்ஸ் வருது பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பர்ஸ், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து வந்திருக்கு. அதை வச்சு நீங்கள் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணலாம். நம்ம மார்க்கெட் ரிசர்ச் குரூப் அப்படின்ற குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் மார்னிங்கில் வந்து மினிமம் ஒரு 3 to 5 ஸ்டாக்ஸ் உடைய நியூஸஸை வந்து நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ அதனுடைய நியூஸ் மட்டும் ஷேர் பண்ண மாட்டேன். இந்த ஸ்டாக் உடைய சென்டிமெண்ட், இது பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா, எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அந்த நியூஸை எடுத்து என்னுடைய டெலிகிராமில் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் டெய்லி வந்து ஷேர் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய குரூப்பில் நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளின்மார்க் ஃபார்மா, அதுக்கப்புறம் பதஞ்சலி, இதெல்லாம் வந்து பயங்கரமான நெகட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முத்து ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனிங்கில் பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஸான் டெக்கு, எம்சிஎக்ஸ், ஹெச்ஏஎல், மாருதி வந்து மாருதி ட்ரெண்ட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டில் வந்து இருக்குது, பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன் வித் நியூஸஸ் எல்லாமே. பாருங்கள், மகேந்திராவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் நியூஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கிளின்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிளின்மார்க் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் டேட்டா. ஸோ பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து டேட்டா நெகட்டிவ் வந்தாலும் கேப் டவுனில் வந்து மார்க்கெட் வந்து ஹை போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால் கொடுத்துருக்கான் பாருங்கள். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். பர்டிகுலர்லி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இது வந்து அப்டேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நியூஸ் வருது அப்படின்னா 10மே இங்கே வந்து இம்பேக்ட் வந்து கொடுக்காது. இதில் வந்து ஸ்ட்ராங்கான சென்டிமெண்ட் இருக்கும். ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா அது வந்து ஸ்ட்ராங்கான சென்டிமெண்ட்டாக இருக்கணும். சென்டிமெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா அது செகண்டரி, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளின்மார்க் ஃபார்மா வந்து ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் டேட்டா, அதே மாதிரி மகேந்திரா வந்து பாசிட்டிவ் டேட்டா கொடுத்துருக்கான். டிசிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட் எப்படி டிரைவ் பண்ணுன்றது விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து நிஃப்டி 50 ட்ரேட் வந்து பண்ண முடியும். சார் எடுத்தவொடனே சார் எனக்கு ஸ்டாக் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, நான் வந்து நிஃப்டி 50ல் மட்டும் பண்ணிக்கிறேன், பேங்க் நிஃப்டி மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாக் உடைய டெய்லி பேசிஸில் என்ன மேஜர் ஈவெண்ட் வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து நிஃப்டியில் போய் ட்ரேட் வந்து பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கிளின்மார்க் வந்து நான் ஷோ பண்ணிட்டேன். முத்து ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சொன்னேன், மார்க்கெட் வந்து கேப் அப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் வந்து இல்லை. பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அப்டேட் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா டிக்ஸான் வந்து காலையில் வந்து பை சென்டிமெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன்னா ஸோ கரெக்டாக அந்த ஜம்ப் கொடுத்துருக்கானா ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எம்சிஎக்ஸ், இங்கே பார்த்தீங்களா எம்சிஎக்ஸ் வந்து கரெக்டாக இந்த பிரேக் அவுட்டில் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்துருக்குங்களா. ஓகே, அதுக்கு அடுத்து மாருதி சொன்னேன். மாருதி பார்த்தீங்களா மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் அப் வந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக டெக்னிக்கலாக போயிட்டு இருக்கு. நம்ம சொன்னது எல்லாமே நியூஸ் தான். அதே மாதிரி ட்ரெண்ட் பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பனிங்கில் ஒரு 10-11 வரையும் இருந்தாலே போதும் மார்க்கெட்டில். ஸோ 10-11 நம்ம ட்ரேடை முடிச்சலாம். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கரெக்டாக போயிருக்குங்களா. அதுக்கப்புறம் மகேந்திரா வந்து எப்பவுமே அந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 11 வரையும் தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கு மேலே வந்து நார்மல் ரேஞ்சில் மாட்டிப்பான், இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி போயிடும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு வந்து பக்கா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸ் போய் பார்த்துடலாம். ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னேன்னா டிசிஎஸ் வந்து ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஸோ டிசிஎஸ் பாருங்கள், டிசிஎஸ் டேக் ஹிட் ஸ்ட்ராங்லி நெகட்டிவ். இங்கே பார்த்தீங்களா டிசிஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு வந்து காலையிலேயே அந்த நியூஸ் வந்தாச்சு. பட் இருந்தாலும் நம்ம எல்லா நியூஸையும் கொடுத்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் அடிங்க தான். நான் டிசிஎஸ் கிளின்ஃபார்மாக்கு வந்து நான் மார்னிங்கில் வந்து கொடுக்கல. பட் ஆனால் கிளின்ஃபார்மா வந்து கிளின்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் அங்கே பாருங்கள், டிசிஎஸ்க்கும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். டிசிஎஸ் வந்து ஐடி ஹெவி வெயிட் டிசிஎஸ் இன்
டவுன் ட்ரான் சரிங்களா. ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசிஎஸ்க்கு மிகப்பெரிய நெகட்டிவ். அப்புறம் கிளின்மார்க் ஃபார்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ், இதுவும் வந்து நெகட்டிவ் சொல்லியிருக்குன்னா அங்கே பாருங்கள். டிசிஎஸ் பார்த்தீங்களா ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் அதோடைய ஆக்டிவிட்டீஸ் எண்ட் ஆஃப் சீசனுக்குள்ளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதோடைய ஆக்டிவிட்டீஸு. இந்த அளவுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கிளின்மார்க் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட். எல்லாமே நியூஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ என்ன ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது. ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டுடைய ஆக்டிவிட்டீஸை ப்ராப்பரான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் விஷயமா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன லிஸ்ட் அவுட், என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. சார் நான் செல்ஃபாக ட்ரேட் பண்ணுறேன். சில பேர் வந்து கேட்பாங்க, இப்போலாம் வந்து யாருமே வந்து கால்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்க, ஆக்சுவல் மூவ்மெண்ட்டை எப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது. அப்போ இந்த நியூஸ் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே எல்லா நியூஸையும் எடுத்து ரிசர்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், காலையில் வந்து 9 o'clock முன்னாடியே எல்லா நியூஸையும் எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே இந்த ஸ்டாக் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், இதில் மட்டும் மூவ்மெண்ட் வந்தால் ட்ரேட் வந்து எடுக்கலாம், இண்டிவிஜுவலாக செல்ஃப் ட்ரேட் வந்து பண்ணலாம். இப்படி வந்து நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணும்போது ப்ராப்பரான ட்ரேட் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுவீங்க, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல். புரியுதுங்களா? இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு வந்து கிளியராக ஷேர் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. அதனால் நான் வந்து டேட்டா மற்ற எதுவுமே நான் அப்டேட் பண்ண முடியாது. அப்போது முக்கியமான டேட்டா ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடருக்கு தேவையான தகவலை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து அடையலாம். ஸோ நான் இன்றைக்கி லிஸ்ட் அவுட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து அப்டேட் வந்து பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்களும் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் வீடியோஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னை வந்து கால் பண்ணி பேசுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.